ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு, குருவை வணங்கி விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய நாளிலே நம்மோடு திரு வைதிகர் பாலச்சந்திர சர்மா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். நமஸ்காரம். நமஸ்காரம் சுவாமி. அதாவது எல்லாரும் கோயிலுக்கு போகிறதுங்கிறது இப்போ இந்த காலத்தில் அப்படி போகிறோம் வரோம். ஒரு ஆழ்ந்து ஒரு பக்தியோடு போகிறோமா அப்படின்னு கேட்டால் பக்தி இருக்குது, பக்தி இல்லைன்னு சொல்ல. ஆனால் எல்லாருமே கோயிலுக்கு போகிறோம் வரோன்னு தான் போகிறோமே ஒழிய, இந்த கோயிலுக்கு போனால் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, முக்கியமாக என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யலாங்கிறதெல்லாம் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். தெரியாமல் போகிறவங்க நிறைய பேர் இருக்கும். யாரும் வாண்டடாக தப்பு செய்கிறதில்ல, தெரியாமல் பண்ணுறோம். அந்த தவறுகள் திரும்ப நடக்காமல் இருக்கிறதுக்கு ஜெம் டிவி வாயிலாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். நமஸ்காரங்கள். வாகீஷாத்யாக சுமனசா சர்வார்த்தானாம் உபக்ரமே என் நத்வா கிருத கிருத்தியா சிஹோ தம் நமாமி கஜானனம். நம்ம கோவில் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா நிறைய பேர் இது வரைக்கும் கோவில்களை பற்றி சொல்லியிருக்கா, கோவில்கள் எதுக்காக இருக்குங்கிறத பற்றி சொல்லியிருக்கா. அது ஓரளவுக்கு எல்லாருமே இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையை சேர்ந்த வாழ்க்கை தெரியறது. கோவில்னா என்ன, கோவிலுக்கு எதுக்கு போகிறோம். கோவிலில் நம்ம நினைக்கிற மாதிரி இறைவன் பிரத்யக்ஷமாக உட்கார்ந்துன்னு இருக்கார், சுவாமி அங்கே இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல கோவில்னா என்ன? கோவில்னா நம்ம நினைக்கிற மாதிரி கோவிலுக்கு போவோம், வாத்தியார் அங்கே இருக்கக்கூடியவர் தீபாராதனை காட்டுவார், அவர் தட்டில் ஏதோ பணத்தை போடுறோம், விபூதியை இட்டுக்கிறோம், குங்குமத்தை இட்டுக்கிறோம், அந்த சுவாமியை பார்க்குறோம், அலங்காரம் பண்ணி வச்சுருக்கா, சந்தோஷமாக பார்க்குறோம், ஆகாரம் சாப்பிட்றோம், ஒரு நமஸ்காரம் பண்ணி 10 நிமிஷம் உட்காந்து நின்றுட்டு கிளம்பி வந்துடும். நம்மளுடைய முன்னோர்கள்லாம் கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னே சொல்லியிருக்கா. ஆமாம். ஏன் அப்படின்னாக்கா, எப்போவுமே நம்ம வாயிலேருந்து வரக்கூடிய வாசகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வாசகங்களாக இருக்கணும். ஆமாம். ஒரு வார்த்தையை நம்ம திருப்பி திருப்பி சொல்லும்போது அது நடக்க ஆரம்பிச்சிடும். நீ நன்னா இருப்பே, சந்தோஷமா இருப்பேன்னு ஒருத்தரை நம்ம வாழ்த்தின்ண்டே இருந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா அவன் நன்னா இருப்பா. நம்ம ஒருத்தரை பார்த்து நீ நன்னா இருக்க மாட்டே, உன்னோட வாழ்க்கை நன்னா இருக்காது இப்படிங்கிறத வேற மாதிரியும் சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லிண்டே இருந்தோம்னாக்கா நம்ம வீடுகள்லையுமே சரி, நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்லையும் நமக்கு மன நிம்மதி எல்லாம் போயிடும். அப்ப நமக்கு அந்த இடத்துல ஒரு வார்த்தையை, நம்ம வார்த்தையோ இல்லை மந்திரமோ எதா இருந்தாலும் சொல்ல சொல்ல அதுக்கு பவர் ஏறிண்டே இருக்கும். அப்போ இந்த கோவில்களில் ஒரு தரம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை, ஒரு தரம் சொல்லக்கூடிய மந்திரங்களை அந்த பூஜை பண்ணக்கூடியவா அதை ஒரு தரம் தான் கற்றுன்னு வந்திருப்பா. ஆனால் அதை கோவிலில் பல லட்சம் தரம் அதை ஜபம் பண்ணி 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 அந்த ஆகர்ஷண அலைகள் அந்த கோவிலை சுற்றி சுற்றி வந்துன்னு இருக்கும். நம்ம பொதுவாகவே நம்ம இங்கேருந்து சபரிமலைக்கு போகிறோம் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு அப்படின்னுட்டு கோவிலுக்கு போகிறோம். நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு அல்லது எவ்வளவுதான் சுகமாவோ போனோம்னா கூட அந்த சுவாமியை பார்க்குற அந்த ஒரு நொடியில நம்ம மறந்துடுறோம். என்ன வேண்டிக்கணும்னு போனோமோ அது கூட நம்ம வேண்டிக்கிறது இல்லை இல்லையா? அதுதான் ஆகர்ஷண சக்தி அப்படின்னு சொல்றது. அந்த சுவாமியினுடைய வைப்ரேஷன் சொல்றோம் இல்லையா? அப்போ அது அந்த கோவில்கள்ல நிறைய அமைஞ்சிருக்கும். கோவிலுக்கு வரக்கூடிய யாருமே அவ நன்னா இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்க மாட்டா, அவ கெட்டுப்பாடு வேண்டிக்க மாட்டா. எல்லாருமே நான் நன்னா இருக்கணும், எனக்கு பணங்காசு வரணும், எனக்கு செல்வம் கொழிக்கணும், எனக்கு குழந்தை பிறக்கணும், குழந்தை நன்னா படிக்கணும். அங்க வரக்கூடிய அத்தனை பேரும் பாசிட்டிவ் திங்கிங்ல மாத்திரம்தான், கஷ்டத்துல வந்தா கூட பாசிட்டிவா தான் வேண்டிப்பா. எல்லாம் சரியாயிடும் அந்த ஒரு எண்ணம் கோயில் உள்ள நுழைஞ்ச உடனே வந்துடும், சொல்றேன் இல்லையா? அப்போ இத கோவில்ல அந்த அலைகள் இருந்துட்டே இருக்கும். நன்னா இருப்போம், சௌக்கியமா இருப்போம் இப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துட்டே இருக்கும் அந்த இடத்துல. நமக்குமே போன உடனே நம்ம விரோதி, ஜென்ம விரோதின்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ம பகையாளி, அவளை நம்ம எப்படியான அவளை நமக்கு எடுத்துடணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல போனோம்னா கூட ஏதோ ஒரு கோவிலை பார்த்தோம் அப்படின்னாக்கா டக்குன்னு ஒரு பிள்ளையார் கோவில்னா ஒரு குட்டிண்டு ஒரு தோப்பு கரணத்தை போட்டு நம்மளுடைய ஞாபகங்களே மாத்திடும் கோவில் அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னாக்கா நேராக கோவிலுக்கு போயிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் குறைஞ்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் ஏற்படும். அமைதியாக உட்காந்துட்டு யார்கிட்டையும் பேசாமல் கொள்ளாமைக்கு அந்த இறை சக்தியை உணரும் போது
நமக்கு அதுக்குண்டான தீர்வுகளும் கிடைக்கும். தீர்வுகளும் கிடைக்கும். இது ஒண்ணு. ம். இப்போ கோவில்கள்ல நடக்கக்கூடிய அல்லது நம்ம நடந்துக்க வேண்டிய விஷயங்களை பத்தி சொல்லுவோம். ம். நம்ம எல்லாரும் இப்போ என்ன பண்றோம், காலம்பரை குளிக்கிறோம், காலம்பரையோ சாயங்காலமோ எப்போ நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்போ கோவிலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய தெய்வ விக்கிரகங்களை வேண்டிண்டு நடக்கணும்னு வேண்டிண்டு அந்த ஏதோ ஒரு பணங்காசு ஏதோ உண்டியல்லையோ தட்டிலையோ ஏதோ ஒன்றில் போட்டுட்டு நம்ம நேராக கிளம்பி கோவிலை 2 தரம் பிரதட்சணம் பண்ணிட்டு முடிஞ்சா தீபத்தை ஏற்றிவிட்டு ஒரு தோப்பு கரணத்தை போட்டுட்டு சண்டிகேஸ்வரர் முன்னாடி போய் கையை தட்டிவிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு கிளம்பி திரும்பி ஆத்துக்கு வந்துடுறோம் இல்லையா. சண்டிகேஸ்வரர் அப்படிதான் பண்ணவே கூடாது. ஏன்னா சண்டிகேஸ்வரர் அப்படிங்கிறவர் வந்து சிவன் மேல தியானத்துல இருக்கக்கூடியவர், சிவனை நினைச்சு தபஸ் பண்ணக்கூடியவர். நம்ம அவர் முன்னாடி போய் கையை தட்டினோம்னா தபஸ் கலையிறது. அதனால நமக்கு சாபம் தான் ஏற்படுமே தவிர்த்து நமக்கு எதனால எந்த பிரயோஜனமும் நல்லதும் நடக்காது. அப்போ நமக்கு இந்த இறைவன் அப்படிங்கிற சக்தியை வந்து அவர்கிட்டக்க நம்ம போகும்போது சரணாகதி தத்துவத்தோட கோவிலுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்றார். சரணாகதி, உங்ககிட்ட நான் அடைஞ்சிட்டேன்ப்பா, கோவில்ல போய் எதுவும் கேட்கக்கூடாது. சுவாமி கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது. அவருக்கு தெரியும். ஆமா, என் பேர்ல வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் சொத்து கொடுத்துட்டேன், 10 கோடி ரூபாய் சொத்து கொடுத்துட்டேன்னா உனக்கு நான் தங்கத்துல விமானம் போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கிறதெல்லாம் மகா பாபம். அதை பண்ணக்கூடாது. கோவிலுக்கு எந்த சிந்தனையும் இல்லாம போகணும். நமக்கு கஷ்டம் இருக்கா, போனோம்னா நமக்கு அங்க குறைஞ்சிருங்கிறது நமக்கே தெரியும். நம்ம மனசுல இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் கோவிலுக்கு போனோம்னா குறைஞ்சிரும் அப்படிங்கிறது எனக்கு நன்னாவே தெரியும். சஞ்சலங்கள் குறைஞ்சிருத்தினாலே வாழ்க்கையில மேல்படி என்ன தேவையோ அது வந்துட்டே தான் இருக்க போறது இல்லையா. அப்ப நம்ம வந்து அந்த பிளாங்க் மைண்டட்னு சொல்லுவா பாருங்க, பிளைண்ட் மைண்டட்லாம் சொல்லுவாள், அந்த மாதிரி தான் கோவிலுக்கு போகணும். எனக்கு போயிட்டு வந்து இது நடக்கிறது அப்படின்னு போயிட்டு வந்தா அது நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்துல கோவிலுக்கு போகக்கூடாது. முதல் விஷயம். 2வது விஷயம், நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் வியரிங்ஸ் இருக்கு பாருங்க, நம்மளுடைய பாரம்பரிய உடை, அதை போட்டுட்டு தான் கோவிலுக்கு போகணும். புடவை கட்டிண்டு தான் போகணும், வேஷ்டி கட்டிண்டு தான் போகணும். வெறும் மார்போட தான் சுவாமி, ஆண்கள் வந்து வெறும் மார்போட தான் சுவாமியை தரிசனம் பண்ணணும். சுவாமிக்கு அந்த நம்மளுடைய குல வழக்கப்படி எப்படி நெத்திக்கிட்டுக்கணுமோ அந்த மாதிரி இட்டுண்டு தான் போகணும். நம்ம நினைச்ச மாதிரி நம்ம நினைச்ச உடையில போகக்கூடாது. இதுக்கு எல்லாத்துக்குமே விஞ்ஞான ரீதியாகவும் விளக்கங்கள்லாம் நிறைய இருக்கு. நம்ம அதை வந்து தேடுறதும் இல்லை, நம்ம அதை கத்துக்கணும்னு நினைக்கிறது இல்லை. கோவிலுக்கு போகாம இருக்கிறவனை கம்பேர் பண்ணும்போது நம்ம கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம், அது போரும் அப்படின்னு நம்ம ஒரு மனநிலைக்கு வந்துடுறோம். அது கிடையாது. எந்த ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்குன்னு சில நெறிமுறைகள் இருக்கு. அதை பின்பற்றினா மட்டும்தான் நம்மளால வந்து அதை முழுமையா அனுபவிக்க முடியும். கோவிலுக்கு போகும்போது இதெல்லாம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னாக்கா, இப்ப பொதுவா இந்த வைதிகத்துல இருக்கக்கூடியவெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சகச்சம் கட்டின்னு இருப்பா, கல்யாணம் ஆனவாள்லாம். அதை கட்டிக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், அதை கட்டிண்டோம் அப்படின்னாக்கா அது ஒரு பெருமையோட அடையாளம். மடிசார் எது கட்ட, அதையே சொல்றேன், அதை பத்தியும் சொல்றேன். இந்த பஞ்சகச்சம் இருக்கு இல்லையா, இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கேலி கூத்தா இருக்கு. ஏன்னா ரெடிமேடு பஞ்சகச்சங்கிறான், ரெடிமேடு பஞ்சகச்சம் அப்படிங்கிறா, பேண்ட் மாதிரியே போட்டுக்கிறோம். ரெடிமேடு மடிசாரி அப்படிங்கிறா, வெறுமனே பேண்ட் மாதிரி போட்டுன்னா அந்த எடுத்து போட்டுண்டா போருங்கிறா. இதெல்லாம் எதுக்கு கட்டிக்கிறோன்னே நமக்கு தெரியும். இதெல்லாம் எதுக்கு நம்ம பேண்ட் போட்டுக்கிறோம் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு லுக் வைஸ் நல்லா இருக்கும்ன்றதுக்காக போட்டுக்கிறோம். பஞ்சகச்சம் கட்டினா லுக் வைஸ் நல்லா இருக்காது, மடிசாரி கட்டினா லுக் வைஸ் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறா. பட் ஓகே, ஆனா இது லுக்குகளுக்காக தான் கட்டிக்கணும்னு ஒரு ட்ரெடிஷன் மாறும்போது நமக்கு இதை பார்த்துட்டு நம்ம இருக்க முடியல, அது கோபமும் வருது, கோபத்தை காட்டவும் முடியல. இதெல்லாம் எதுக்காக கட்டிக்கணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது இது ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கு. தனித்தனி சப்ஜெக்டா நம்மளால பேச முடியல. அப்போ இந்த ட்ரெடிஷன் இந்த மாதிரி பஞ்சகச்சங்கள்லாம் கட்டிக்கும் போது பொதுவா பூஜைகள் சமயத்துல கட்டிப்பா. அதே மாதிரி தானம் ஹோமங்கள் இல்லாட்டா ஆத்துல தான விசேஷங்கள்லாம் கட்டிப்பா. இதுல மெயின் ஒரு விஷயம் இருக்கு. இப்ப பொதுவாவே இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் எது பெரிய பிராயஷ்சித்தம்னு சொல்லி கேட்டோம்னா குளிக்கிறது தான் பெரிய பிராயஷ்சித்தம்னு சொல்லியிருக்கு. ஏன்னா பொதுவாவே நம்ம வாழ்ந்த இடங்கள்லாம் எங்க இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சாவூர் பக்கம் இல்லாட்டா எந்த ஊர்ல இருந்தாலும் ஏரிக்கரை பக்கமாவோ நதிக்கரை பக்கமாவோ கடற்கரை பக்கமாவோ தான் வந்து பொதுவா இந்துக்கள் வாழ்ந்துட்டு இருந்த இடமா இருந்தது. ஏன்னா யாரோ ஒரு துக்க நிகழ்வுக்கு போயிட்டு வரோம், குளிச்சிருங்கோ. ஏதோ ஒரு விருத்தி, ஒரு குழந்தை பருப்பு எதுக்கு பண்ணாலும் குளிக்க சொல்லி வெளியில போயிட்டு வரோம், குளிச்சுட்டு உள்ள வாங்க.
இதெல்லாம் இருந்தது இல்லையா ஒரு காலகட்டம். இப்போ குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாகவே ஒரு மனுஷனுக்கு இதை விஞ்ஞான ரீதியாகவும் இருக்கட்டுமே, குளிச்சோம் அப்படின்னாக்கா அடுத்த 1 மணி நேரத்துல சிறுநீர் கழிக்கணும் போல இருக்கும். குளிச்சோம் அப்படின்னாக்கா அடுத்த ஒரு மணி நேரத்துல நமக்கு எதாலும் சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா மலஜலாதிகள்லாம் நமக்கு கழிக்கணும் போல நமக்கு ஒரு எண்ணம் தோணும். பஞ்சகச்சம் கட்டினா பாத்ரூம் வராது. அது அப்படி ஒண்ணு இருக்கா? ஆமா, பஞ்சகச்சத்தை கட்டினா பாத்ரூம் வராது. நான் ஒரு ஹோமத்தை பண்ண உட்காடுறேன் அப்படின்னாக்கா நான் 3 மணி நேரம் பாத்ரூம் போகாம இருப்பேன். ஏன் அப்படின்னாக்கா எனக்கு இந்த இடத்துல இந்த கணையம் இருக்கு இல்லையா, அந்த 2 உடல் உறுப்புகள்லாம் இருக்கு இல்லையா, இங்கதான் முடிச்சு வருது, 2 முடிச்சு. அது வந்து நம்ம முடிச்சு போடுறோம் இல்லையா. அப்போ அந்த முடிச்சானது வந்து நமக்கு இயற்கை உபாதைகளை வராம தடுக்கும். பொம்மநாட்டிகளுக்குமே அதேதான். அதனாலதான் மடிசார் கட்டிக்கிறது. சரி. இப்போ நமக்கு இப்படி ஒரு சார்ந்த காரியெல்லாம் பண்ணும்போது போக முடியாது. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்க வேண்டிய போக முடியாது. யூரின் போக முடியாது, அல்லது நமக்கு எந்த அந்த மாதிரியான எண்ணங்கள் வராம இருக்கணும். இந்த மாதிரி இந்த மடிசாரி கட்டிண்டோம் அப்படின்னாக்கா கண்ணாபின்னான்னு சாப்பிட மாட்டோம். பசியை கட்டுப்படுத்தும். வயத்தை இறுக்கி கட்டின்றோம், நமக்கு இவ்வளவு சாப்பிடணும்னு தோணாது. கொஞ்சமா அளவா சாப்பிடணும்னு தோணும். இதனால வந்து உடல் ஆரோக்கியம் பேணப்படும். இதனால வந்து நமக்கு அதே சமயத்துல மடியாவும் இருக்கிறதுக்கு இது ஒரு உபாயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ட்ரெடிஷனல் வேர்ஸ் தான் சொல்லியிருக்கு. 1. 2வது விஷயம், ரொம்ப இறுக்கமான ஆடைகளை அணிஞ்சுட்டு போகும்போது நமக்கு உடல் ரீதியா நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. நிறைய மருத்துவர்களுமே கூட இப்போ நிறைய பேர் இதை பத்தி பேட்டி கொடுத்துருக்காங்க. இறுக்கமான உடைகளை வந்து அணியாதீங்கோ, தளர்வான உடைகளை அணியுங்கோ, கூடுமான வரைக்கும் ராத்திரியிலேயான வந்து தளர்வான உடைகளை அணிஞ்சுட்டு படுத்துக்கோங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதுக்கெல்லாமும் வந்து வைதீகத்திலையும் காரியங்கள் இருக்கு. இறுக்கமான உடைகள் நம்ம அணியும் போது நம்ம உடம்புல ரத்த ஓட்டங்கள் குறையும். எந்த பாகத்துல இறுக்கமா அணிஞ்சுன்னு இருக்கோமோ அந்த பாகத்துல சோகைகள் ஏற்படும். அப்போ நமக்கு உடல்ல வந்து இன்னைக்கு நிறைய நீங்க வேணா இது எக்ஸ்பெரிமெண்ட் வேணா பண்ணி பாருங்களேன். இந்த பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு வந்து சுவாமி அனுகிரகத்துல இது ஒரு ஆசீர்வாதமா கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இறுக்கமான உடைகளை ஒரு வருஷம் அணியாம தவிர்த்து பாருங்களேன். யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ சத்தியமா சொல்றேன், குழந்தை பிறக்கும். இது விஞ்ஞான ரீதியான விளக்கம். இதேதான் வைதிகத்தையும் சொல்றது. பஞ்சகச்சம் யாரான டைட்டா கட்டி பார்த்திருக்கேளா? மடிசாரி அவ்வளவு டைட்டா இருக்குமா? தளர்வாதான் இருக்கும். அப்ப தளர்வா இருக்கக்கூடிய உடைகளை அணிஞ்சுட்டு கோவிலுக்கு போகும்போது அந்த கோவில்ல இருந்து வரக்கூடிய நல்ல அதிர்வலைகள் நம்மளுடைய உடல் முழுக்க பரவும். உடல் முழுக்க பரவும் போது உடல் சிலிர்க்கும். உடல் சிலிர்த்தால் ரத்த ஓட்டம் ஜாஸ்தி ஆகும். எந்தெந்த பாகங்கள்லாம் ரத்த ஓட்டங்கள் கம்மியா இருக்கோ அந்தந்த பாகங்கள்ல எல்லாம் உடல்ல ரத்த ஓட்டம் பாஞ்சு நமக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இதுக்காக தான் ட்ரெடிஷனல் வியர்ஸ் பண்ணின்னு போக சொல்றோம். ரொம்ப ரொம்ப அருமையான விளக்கங்கள் எல்லாமே. அப்போ இந்த நம்ம பாரம்பரிய உடையில போறதுனால நமக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் போது அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய மேற்கத்திய கலாச்சார உடைகள்லாம் போடவே வேண்டாம்னு சொல்லலை சார். கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். நானுமே இப்ப வைதீகத்துக்கு போகும்போது இதை போட்டுட்டு போறேன். சாயங்காலம் நான் எங்கேயான விளையாட போறேன்னாக்கா பேண்ட் போட்டுட்டு தான் போய் உதாரணத்துக்கு போக மாட்டேன், பொதுவா சொல்றேன். பஞ்சகச்சம் கட்டின என்னால போய் விளையாட முடியாது. அப்ப எங்க எது தேவையோ அங்க அதை பண்ணிதான் ஆகணும். நான் பஞ்சகச்சத்தோ இப்ப நாளைக்கே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாம் இந்த வாத்தியார் நன்னா பேசுறார், நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி தராரு எங்களுக்கு எல்லாம், இவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடுங்கன்னு சொன்னான்னு வைங்கோ, நாங்க பஞ்சகச்சம் கட்டின்னு போனா ஒத்துப்பாளா? ஒத்துக்க மாட்டேன். அப்ப அந்த இடத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு. அப்ப அதுக்கேற்ற உடைகள் தான் நம்ம அணிந்து போகணும். உதாரணத்துக்கு சொன்னேன், எனக்கு அந்த ஆசையெல்லாம் இல்லை, பொதுவா சொன்னேன். அப்போ நமக்கு அந்த பாரம்பரிய உடைகளை அணிஞ்சுண்டு ஆலயங்களுக்கு போகும்போது நமக்கு நிறைய நன்மைகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது 1. 2வது, அந்த ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய தேவதையினுடைய முழு கடாட்சமும் நமக்கு எங்கெங்கெல்லாம் படணுமோ அந்த இடத்த ஓப்பனா வச்சுட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் நம்ம திறந்த மார்போட போறது. உதாரணத்துக்கு இந்த கேரள மாநிலத்துல இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் 99% மக்கள் வந்து திறந்த மார்போட தான் போறாங்க. நீங்க எல்லாரும் பாருங்களேன், கேரளால யாரானும் வந்து 40 வயசுல மரணம் அடைஞ்சிட்டான்னு நம்ம நிறைய கேள்விப்படுறோமா? இல்ல, ரொம்ப ரொம்ப கம்மி. கேரளா பீப்புள்ஸ் எல்லாருமே நல்ல ஆரோக்கியமா இருக்கா, நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோட இருப்பாங்க. அதுக்கு இதுவும் ஒரு காரணம். அப்போ நமக்கு வந்து நம்ம இப்போ இந்த சோசியலிசம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்னால எல்லாத்தையும் பொதுமைப்படுத்தி பாக்குறோம். எல்லாத்தையும் இழந்துன்னு இருக்கோம். நிறைய இழந்ததுதான். நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய பண்பாடுகளையும் நம்மளுடைய
வாழ்க்கை முறைகளையும் இதெல்லாம் நிறைய நம்ம விட்டு கொடுத்துட்டோன்னே சொல்லலாம். ஆமாம். ஆன வரைக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படி வாழ்ந்தாலே போதும் நமக்கு. அப்படி வாழ்ந்தாலே நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறதாக. அப்புறம் கூடுமான வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய உடைகள் வந்து ஏன்னா வெளியில நம்ம ஆஃபீஸ்லாம் போகும்போது பஞ்சகச்சங்கட்டின்னு போக முடியுமான்னு கேட்டால் முடியாது. நம்ம கட்டிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் கோவில் மட்டும்தான் இப்போதைக்கு. அங்கேயான கட்டின்னு போகலாம், ப்ராப்பராக போகலாம் அப்படிங்கிறதாக. ரொம்ப சிறப்பு. கோவிலுக்கு எப்படி போகணும், மடிசாருக்கும் இந்த பஞ்சகச்சத்துக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான முறையில் விளக்கங்கள்லாம் கொடுத்தீங்க. உங்களுடைய பணி தொடரட்டும். ரொம்ப சந்தோஷம். ஜிம் டிவி சார்பாக நன்றி. ரொம்ப சந்தோஷம்.